ஹலோ ஹாய். அயர்லாண்டில் வின்டர் பிடிக்காது. அண்ட் அது மட்டும் இல்லை, வின்டர் டைம் போனீங்கன்னா செம்மையாக குளிரும். அண்ட் இது என்னுடைய 3வது சைக்கிள் அயர்லாண்டில். பிகாஸ் என்னுடைய அதர் 2 சைக்கிளை வந்து திருடிட்டாங்க. அண்ட் டடா, தட்ஸ் மை டெஸ்க். தேங்க்யூ. ஏன் தேங்க்யூ சொன்னேன்னா, நான் வரதை பார்த்துட்டு ஒரு 20-30 செகண்டாக அந்த கேட்டை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தார். ஸோ கைண்ட் ஆஃப் அ ஜெஸ்டர். நோட்டீஸ் பண்ணி பாருங்களேன், சைக்கிளுக்காக ரோடில் தனியாக லேனே இருக்குது. அண்ட் இட் கோஸ் ஃபாஸ்டர். யூஸ்வலாக காரில் போகிறத விட சைக்கிளில் போனால் நீங்கள் ஆஃபீஸ்க்கு சீக்கிரமாக போயிடலாம். மார்னிங் சைக்கிள் ஆஃபீஸ்க்கு வரதுலேருந்து ஒரு நாள் ஃபுல்லாக என்னுடைய ஆஃபீஸ் லைஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு வீடியோவாக போகணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. தட்ஸ் வாட் வி ஆர் கோனா see in this video. பட் டியூ டு கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனாக எல்லாத்தையும் காட்ட முடியாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் காட்டுறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சைக்கிளில் தான் ஆஃபீஸ்க்கு போவேன். ஸோ டுடே ஐம் கோனா டேக் யூ ஆல் வித் மீ. ஸோ வாங்க, லெட்ஸ் கோ. மேப்பில் பார்த்தா தெரியும். ஸோ எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் ஆஃபீஸ் வந்து கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர்ஸ் தான். சைக்கிள் போக கிட்டத்தட்ட 18 மினிட்ஸ் தான் ஆகும். சைக்கிள் வந்து கீழே பேஸ்மெண்ட்டில் பார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை எடுத்துகிட்டு வாங்க, கிளம்புவோம். அயர்லாண்டில் வந்து சைக்கிளில் போகிறது வந்து ஒரு ஹெல்த்தியர் ஆப்ஷனாகவே பார்ப்பாங்க. ஸோ அதனால் எவ்வளோ சைக்கிள் இருக்குது பாருங்க எங்கள் பேஸ்மெண்ட்டில். அண்ட் தேர் யூ கோ, தட்ஸ் மை சைக்கிள். அண்ட் இது என்னுடைய 3வது சைக்கிள் அயர்லாண்டில். பிகாஸ் என்னுடைய அதர் 2 சைக்கிளை வந்து திருடிட்டாங்க. ஆல் செட். ஸோ 18 மினிட்ஸில் ஆஃபீஸில் இருப்பேன். லெட்ஸ் see how it goes. ஹலோ ஹாய். போகிற வழி எல்லாமே சூப்பராக இருக்கும். அண்ட் எனக்கு பர்சனலி இந்த பர்டிகுலர் இடம் ரொம்ப பிடிக்கும். அப்படியே மேலே ட்ரெயின் இருக்கும், கீழே டன்னல் வழியாக நம்ம போவோம். அண்ட் ஒன்ஸ் இதை கிராஸ் பண்ணிட்டா போத் சைடு வந்து கிராஸ் இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். இது அயர்லாண்டு டப்ளினில் இருக்க ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பிரிட்ஜ். இதை தாண்டி தான் நான் டெய்லி ஆஃபீஸ்க்கு போவேன். அண்ட் அங்கே இருக்க வாட்டர் சோர்ஸ் பேர் வந்து லிஃபி ரிவர். பர்டிகுலர்லி இந்த வீடியோ வந்து நான் அக்டோபர் மந்த் எண்டில் வந்து எடுத்தேன். அதனால தான் மேலே இருக்க அந்த மரத்துலலாம் பாருங்களேன், இலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கும். ஸோ பேசிக்காக இது வந்து இலையுதிர் காலம். இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸ், அதாவது இப்போ டிசம்பரில் போய் பார்த்தீங்கன்னா அந்த எந்த இலையுமே இருக்காது. நோட்டீஸ் பண்ணி பாருங்களேன், சைக்கிளுக்காக ரோடில் தனியாக லேனே இருக்குது. அண்ட் இட் கோஸ் ஃபாஸ்டர். யூஸ்வலாக காரில் போகிறத விட சைக்கிளில் போனால் நீங்கள் ஆஃபீஸ்க்கு சீக்கிரமாக போயிடலாம். ஃபைனலி ஒரு 20 மினிட்ஸ் சைக்கிள் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் வந்துவிட்டோம். தேங்க்யூ. ஏன் தேங்க்யூ சொன்னேன்னா, நான் வரதை பார்த்துட்டு ஒரு 20-30 செகண்டாக அந்த கேட்டை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தார். ஸோ கைண்ட் ஆஃப் அ ஜெஸ்டர். அண்ட் இந்த மாதிரி நிறைய ஜெஸ்டர்ஸை வந்து நீங்கள் த்ரூ அவுட் அயர்லாண்ட் பார்க்கலாம். பீப்புள் ஆர் வெரி வெல்கமிங் ஹியர். பட் அட் த சேம் டைம் ஃபியூ ரேசிசமும் இருக்குது. Finally reached the office park. இந்த ஊரில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த ஆஃபீஸ் வந்து ரொம்ப ஃபேன்சியாலாம் இருக்காது. பட் அட் த சேம் டைம் ரொம்ப சிம்பிளாக க்யூட்டாக இருக்கும். அது ஷோ மை ஆஃபீஸ் இன் அ மினிட். இந்த பர்டிகுலர் பில்டிங்கில் தான் என்னோடய ஆஃபீஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். ஸோ ரைட்டில் திரும்பினா ஆஃபீஸ் வந்துடும். அண்ட் டடா, தட்ஸ் மை டெஸ்க். என் டெஸ்கில் வந்து கொஞ்சம் குட்டி குட்டி திங்ஸ் வச்சுருப்பேன். அண்ட் ஆல்சோ ஃபியூ திங்ஸ் வந்து தமிழில் எழுதி வச்சுருப்பேன். யாருக்கும் இங்கே புரியாது, எனக்கு மட்டும் புரியும். எவ்ரிடே மார்னிங் ஸ்டார்ட் ஆஃப் த டே வந்து எங்கள் டீம் கூட வந்து ஒரு குட்டி மீட்டிங் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து என்னெல்லாம் பண்ண போகிறோம், ஒரு டு டூ லிஸ்ட்டை வந்து நாங்கள் ஷேர் பண்ணிப்போம். ஸோ தட்ஸ் வாட் ஐம் கெட்டிங் ரெடி ஃபார் தட். மீட்டிங்ஸ்லாம் ஓவர். ஸோ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்பப்போலாம் போர் அடிக்குது, இல்லைனா ரொம்ப நேரமாக ஐடலாக உட்காந்துருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா ஐ யூஸ்வலி அட்ஜஸ்ட் த டெஸ்க் சைஸ். ஸ்டாண்ட் அந்த போஸ்டரில் வந்து ஒர்க் பண்ணுவேன் கொஞ்சம் நேரம்.
என்னுடைய டெஸ்க் பக்கத்தில் இருக்க விண்டோவில் பார்த்தா வியூ வந்து இப்படி தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். பக்கத்தில் மலைலாம் இருக்கும், பட் இந்த வீடியோவில் தெரியலை. அண்ட் ரொம்ப ஹேப்பனிங்காக இருக்கும். பஸ்ஸு கார் அப்படியே ஓடிட்டே இருக்கிறத பார்க்கலாம். டைம் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ ஆஃபீஸ்க்கு வந்து நான் சில டைம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமோ, சில டைம் ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுவேன். பட் எப்பப்போலாம் நான் ஆஃபீஸ் போகிறேன்னா ஐ மேக் ஷோர் ஐ ஹேவ் மை பிரேக்ஃபாஸ்ட் அட் ஆஃபீஸ். பிகாஸ் ஆஃபீஸ் போனால் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து கிடைக்கும். ஒரு மாதிரி ஸ்மூத்தி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுவேன். பட் அட் த மோமெண்ட் நான் சாப்பிட்றதில்லை. இது வந்து அக்டோபர் மந்த். இப்போ நான் கேலரி டெஃபிசிட்டில் இருக்கேன். அந்த ஸ்மூத்தியில் என்னென்னலாம் ஆட் பண்ணுவேன்னு சொல்கிறேன். வாஷ் பண்ணிவிட்டு கிரேப்ஸு, ப்ளூபெரிஸ், ஸ்ட்ராபெரி இருந்தால் அதுவும் ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஆப்பிள், பனானா, அப்புறம் கொஞ்சம் ஓட்ஸு, அதுக்கப்புறம் லோ ஃபேட் மில்க் கொஞ்சம் போடுவேன். அதுக்கப்புறம் ஆன் டாப் ஆஃப் தட் கொஞ்சம் பாதாம் அண்ட் கேஷ்யூஸும் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே பிளெண்ட் பண்ணிவிட்டு குடிக்க வேண்டியதான். இந்த ஸ்மூத்தி வந்து உண்மையாகவே செம்மையாக இருக்கும். பட் அட் த சேம் டைம் இட் கேரிஸ் சம் குட் அமௌண்ட் ஆஃப் கேலரிஸ் ஆஸ் வெல். அண்ட் தட்ஸ் மை யூவி கிளாஸ். அது பவர் கிளாஸ் கிடையாது. ஆஃபீஸில் ஃபுல்லாக நம்ம மானிட்டரே பார்த்துட்ருப்போம்ல, அதுக்காக. சரி, நீங்கள் அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். I'll get some work done. லஞ்ச் பிரேக் வந்துருச்சு. I'll first show you around the dining area. ஸோ ஃபஸ்ட்டு போய் விண்டோவில் எட்டி பார்ப்போமா. அண்ட் இட்ஸ் அ சன்னி டே, ஸோ அதனால் வியூ கொஞ்சம் நல்லாவே இருக்குது. வின்டர் அப்போ கொஞ்சம் டிப்ரெஸிங்காக இருக்கும், பட் சில பீப்புளுக்கு அந்த வின்டர் வியூ வந்து நல்லா பிடிக்கும். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே, அதனால் நிறைய பேர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தட்ஸ் வை ஆஃபீஸ் கொஞ்சம் எம்டியாக இருக்குது. அண்ட் தட்ஸ் அ pretty decent சிம்பிள் ஆஃபீஸ். நெக்ஸ்ட்டு குயிக்காக சாப்பிட்டுட்டு எங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் வந்து ஒரு கெனால் வாக் இருக்கும், அதுக்கு போகலாம். செமையாக இருக்கும். அயர்லாண்டு வந்து நான் குக் பண்ண கற்றுக்கிட்டேன். ஸோ ஐ brought my lunch. நான் தான் ரெடி பண்ணேன் அந்த லஞ்சு. அண்ட் யூஸ்வலாக நான் இங்கே அவுட் சைடில் வாங்க மாட்டேன் ஃபுட்ஸ். பிகாஸ் ஒன்று, டேஸ்ட் வந்து இந்தியாவில் இருந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்காது. அண்ட் செகண்ட், எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ அதனால் ஐ யூஸ்வலி மேக் மை ஃபுட். ஐ brought some rice, கொஞ்சம் ப்ரான் கிரேவி அண்ட் ப்ரான். என்னை பற்றி நானே பெருமையாக பேசக்கூடாது, பட் ஐ மேக் குட் ஃபுட் தான் நினைக்கிறேன். ஸோ இட் வாஸ் குட், த ஃபுட் வாஸ் குட். யூஸ்வலாக ஆஃபீஸ்க்கு வர நாட்களில் லஞ்ச் சாப்பிட்டே ஒரு பக்கத்தில் வந்து ஒரு கெனல் இருக்கும். ஸோ அது பக்கத்தில் வந்து வாக் போகிறதுக்காக பார்க்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதில் ஐ கோ ஃபார் வாக். வாங்க, நான் உங்களுக்கு அந்த கெனல் வாக்கை காட்டுறேன். ஸோ இந்த கேனல் வாக் இப்படி போயிட்டு அப்படி சுற்றி ஆஃபீஸ் போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 minutes ஆகும். ஸோ மேபி ஒரு 1-1.5 கிலோமீட்டர் இருக்கும். அண்ட் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த குட்டி கேனலில் குட்டி குட்டி டைன் இன் போட்ஸ் வந்து ஓடும். அதாவது அங்கே போயிட்டு நீங்கள் டின்னரே சாப்பிட்லாம். ரீசெண்டாக எங்கள் ஆஃபீஸ் பார்ட்டிலும் நாங்கள் அதில் தான் போனோம். இந்தியாவுக்கும் அயர்லாண்டுக்கும் இருக்க டைம் கேப்பை வந்து 4.5 hours டியூரிங் சம்மர் டைம். அண்ட் டியூரிங் வின்டர் டைம் வந்து அது 5.5 hours இன்க்ரீஸ் ஆயிரும். அண்ட் லாஸ்ட் வீக் தான் இந்த டைம் டிஃப்ரென்ஸ் வந்து 5.5 hours இன்க்ரீஸ் ஆச்சு. அதாவது 1 hour வந்து கிளாக் வந்து பேக்வர்ட் போச்சு. இதனால் இந்தியாவுக்கும் அயர்லாண்டுக்கும் உள்ள டைம் கேப் வந்து இப்போ 5.5 hours ஆச்சு. இந்த கேப் அதிகமானதுனால இங்கே வீட்டுக்கு பேசுகிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஏன்னா கால் பண்ணுறப்போ அங்கே ஆல்ரெடி வந்து நைட் டைம் ஆகிடும், தூங்கிடுவாங்க. ஸோ அதனால் யூஸ்வலாக எனக்கு அயர்லாண்டில் வின்டர் பிடிக்காது. அண்ட் அது மட்டும் இல்லை, வின்டர் டைம் போனீங்கன்னா செம்மையாக குளிரும். அது ஒன் ஆஃப் த ரீசன். நான் இப்போ வாக் பண்ணிகிட்ருக்கேன். அந்த பாத்து ரொம்ப அழகாக இருக்கும். நான் காட்டுறேன் பாருங்கள். அண்ட் கொஞ்சம் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கேனாலில் வந்து அந்த ரெட் கலரில் ஒரு போட் இருக்கு பாருங்களேன். ஸோ அதான் அந்த டைனிங் போட். இதில் தான் ஆஃபீஸ் பார்ட்டி போயிட்டு டின்னர் சாப்பிட்டோம். செம்மையாக இருந்துச்சு. அண்ட் ஹாலோவினால் இங்கே டெக்கரேஷன்லாம் இருக்குது. அண்ட் இப்போ வந்து மணி வந்து 2 ஆகுது, ஆஃப்டர்நூன் 2 o'clock. அண்ட் வானத்தில் நல்லா பார்த்துக்கோங்க, எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. அதுவே இன்னும் ஒரு 2 hours, வித்தின் 2 hours அப்படியே பிளாக் அவுட் ஆயிரும். இந்தியாவில் 7 மணிக்கு எவ்வளோ இருட்டாக இருக்கும், அந்த மாதிரி இந்த ஊரில் 4 மணிக்கு இருட்டிடும் டியூரிங் வின்டர்ஸ். அண்ட் கீழே பாருங்களேன் எவ்வளோ இலை வந்து கீழே விழுந்திருக்கு. அண்ட் as I mentioned earlier, it's இலையுதிர் காலம். Let's get back to work. குயிக்காக போய்ட்டு ஒரு காஃபி கிராப் பண்ணிட்டு வந்துடலாம்.
இந்த பிஸ்கெட் வந்து என்னுடைய பர்சனல் ஃபேவரட் சாக்லேட் டைஜஸ்டிவ் பிஸ்கெட். அகைன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், I'll get some work done and I'll come back. அண்ட் தட்ஸ் ஆல். ஸோ 5:30 ஆயிடுச்சு, லாக் ஆஃப் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ இன் பிட்வீன் என்னால் நிறைய இன்ஃபர்மேஷன் காட்ட முடியலை பிகாஸ் ஆஃப் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன். என் கோழி கூட பேசினதெல்லாம் காட்ட முடியல. பட் pretty much என்னோட டே இப்படி தான் இருக்கும். நான் மட்டும் இல்லை, 5:30னா கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து கிளம்பிடுவாங்க. மேபி சில பேர் வந்து 10-15 minutes எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுவாங்க. பட் வெரி ரேர் பீப்புள் ஒர்க் ஒரு 1 or 2 hour எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறதுலாம் வெரி ரேர் தான். ஆக்சுவலி 4 o'clock இருட்டுச்சு. இப்போ வந்து மணி கிட்டத்தட்ட 5:30 ஆகுது. எவ்வளோ இருட்டு இருக்குது பாருங்க வெளியே. அண்ட் ஆஃபீஸில் யாருமே இல்லை. அவ்வளோதான், தட்ஸ் இட். நான் போயிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன். பட் நான் வீட்டுக்கு போகிற வழியில் இப்போ வின்டர் ஆரம்பித்தனால லைட்டிங்லாம் செமையாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்க்கணுன்னா வெயிட் பண்ணி பார்த்துட்டு போங்க.